நாய் வரல 400 வருஷத்து ஆமை தான் ஒண்ணு வருது. கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி எழுறா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிற போடா. எதுக்கு இப்ப பூதம் கொந்தளிக்கிறான்? ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்துங்க பெரிய வெங்காயம் மாட்டாங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். எது வளர்ச்சி எது வளர்ச்சி நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லு. எது வளர்ச்சி நீயே சொல்லு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மெட்ரோ கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? பேசப்படாது, ரணபலி ஆயிரும் ஆயிடுவ. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை சிரிச்சுட்டு கேக்குற? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன கையில காசு இல்லையா? யாரெல்லாம் இவனை அம்பலப்படுத்துறாங்களோ அப்போதெல்லாம் டென்ஷன் ஆகி ட்ரிகர் ஆகி பைத்தியம் பிடிச்சு எதிரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை கடித்து வைப்பதை ஒரு வேலையாகவே வச்சிருக்கான். எனக்கு தேவையானது இவனை கொடுத்து விட்டு போயிட்டாயா? ஐயோ மனுஷனுக்கு புது புது யாரெல்லாம் வருது. ஆக அந்த அடிப்படையில் சீமானுக்கு எதிரான தொடர் கேள்விகளை பத்திரிகையாளர் சந்திப்புகள்ல தொடர்ச்சியாக கேட்டது தொடர் கரிகாலன் அவர்கள் தான். இங்கதான் இருக்கியா? ஏன் நீ எங்க இருந்து வர்ற? நான் தான் அந்த குரூப்புக்கு தலைவன். ஏடா சொல்லவே இல்ல? சொல்லுங்க. நீங்களும் உங்க உறவினர் அருண்மொழி அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவனுக்கு நீ நல்ல மனநல மருத்துவரை பாரு. டேய் அவன் நல்ல ஐடியா கொடுக்குறேன். வைத்தியக்கிற மாதிரி கேள்வி கேட்காது. அவன் பாரு எங்க அவன் வந்து நியாயமா பார்த்தா திமுக அதிமுக சீட்டு கொடுத்தா தான் வாரிசு. ஆமா நீ கேட்கறது எல்லாமே நீ உனக்கு என்ன தெரியுமா? உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எந்த ஒரு கேள்வியுமே சரியா கேட்கறது இல்ல, மத்தவங்களே கேட்க விடுறது இல்ல, எதுவுமே கேட்கறது இல்ல. உங்க மச்சனை கொடுத்து யோ எதா பேசிக்காதையா. அவர் திமுக இருந்தாரு, அதிமுக இருந்தாரு. எங்க மாமா அவருடைய மகன், அவருக்கு சீட்டு கொடுத்தோம். அதுக்கு திடீர்னு வந்து அது வாரிசு. ஏன் வாரிசு? என் மகனாடாவன் பேசிட்டு இருக்காத. ஏய் நீ எந்த கேள்வியும் உருப்படியா கேட்கல. நீ இனிமே வராத என் பத்திரிக்கை, என்னைய சந்திக்காத. நீ உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? மிஸ்டர் வண்டு இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மயிலாட். நீ அன்னையில இருந்து பாக்குறேன் கரிகாலா, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, தேவையில்லாத கேள்விகளை கேட்கறது. ஆக அதன் தொடர்ச்சியாக பல இடங்கள்ல எந்தெந்த பத்திரிகையாளர் இவனுக்கு எதிராக எதிர்கேள்வி கேட்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கடித்து வைக்கக்கூடிய வேலையை இவன் செஞ்சிருக்கான். ஆக அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் இவனுடைய மொக்கத்தனமான வாதங்களை எதிர்த்து இவனை அம்பலப்படுத்தும்படியான கேள்விகளை கேட்ட பத்திரிகையாளரையும் கடிச்சு வச்சிருக்கான். எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வரமாட்டேங்கிறா. சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும், இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிற இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்களையும், அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆளியாது திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. உனக்கு என்ன பிரச்சனை? தேர்தல் ஆணையம் ஏய் அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. தள்ளி வந்து வாங்க என்ன விஷயம் சொல்றேன். தேர்தல் ஆணையம் அரசு தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடிமெண்ட் அடையாதையா? அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்ட? இது எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. நீ மரியாதை கேள்வி எழுறா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிற போடா. யாரு நாங்களா? உன் பேர் நீ வந்து பழைய பரம்பரை தானே? உன் பேர் வந்து டிராவிடு தானே? இழுபறின்னு போட்டது நீ தானே? உனக்கு தெரியலைன்னா அரைமுருகன் போய் கேளு. நீ கேளுடா. அப்படித்தான்டா பேசுவேன். கேளு. உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கேளு. நீ நிறைய கேட்ட, நீ கேளு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்துங்க பெரிய வெங்காயம் மாட்டாங்க. முகரை போடாங்க.
நீங்க அதிலுமே இந்த காட்சியை தெளிவா பார்த்தா தெரியும், அந்த பத்திரிகையாளர் எந்த இடத்துலயும் கோவப்பட்டோ தடித்த வார்த்தைகளையோ பயன்படுத்தல. மாறாக இவ எஸ்ஐஆர் பத்தி சொல்ல வர்றாங்க. எஸ்ஐஆருக்கு பிஎல்ஓவை திமுக அரசுதான நியமிச்சிருக்கு. அப்படின்னா இந்த எஸ்ஐஆருக்கு திமுக தான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற ஒரு கோமாளித்தனமான வாதத்தை வைத்த போது அதற்கு அந்த பத்திரிகையாளர் இந்த எஸ்ஐஆரை அமல்படுத்தியது தேர்தல் ஆணையம் தானே அப்படின்னு இவனுடைய கோமாளித்தனமான வாதங்களை உடைத்த உடனே அடுத்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டென்ஷன் ஆகி பஸ்ட் அவுட் ஆகி வாடா போடாங்கிறான். அதற்கும் அந்த பத்திரிகையாளர் மரியாதையா பேசுங்கன்னு சொன்னதுக்கு பிறகும் மறுபடியும் ஒருமையில் பேசி என்னுடைய தரம் இதுதான் அப்படிங்கறத இவனை இன்றைக்கு நிரூபிச்சிருக்கான். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இதுல என்னன்னாங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல்வாதிகள் அனுதினமும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. அதுல பல இடங்கள்ல வாக்குவாதங்களானது ஆயிருக்கு. ஆனா எந்த அரசியல்வாதியுமே பத்திரிகையாளரை எனக்கு தெரிஞ்சு ஒருமையில் பேசினதாக நினைவில்லை. நீங்க சமீபத்தில் அண்ணன் திருமாவர்களிடம் கூட ஒரு பத்திரிகையாளர் நாகரிகமற்ற முறையில் பேசிய போதும் கூட அண்ணன் திருமா அவர்கள் இவனை போன்ற தடித்த வார்த்தைகளையோ ஒருமையிலேயோ பேசாம அந்த நபரையும் நாகரிகமாக எதிர்கொண்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார். ஆக இவனை நோக்கி கேள்வி கேட்கக்கூடியவங்கள உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றான் பாருங்க. ஆனா உண்மையில் இவனுக்கு தான் பிரச்சனை. சீமான்ற பேர் போய் இப்ப எல்லாம் ஊர்ல சாமான்னு கூப்பிடுறாங்க. அவனு இவெல்லாம் ஒரு தலைவன், இவனுக்கெல்லாம் நீங்க ஓட்டு போடணும். அதை கேட்கறதுக்கு 10 பேர் ரோட்ல சுத்துறான, வெக்கமா இல்ல? இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய செல்ல குழந்தை, நம்ம தான் எல்லாத்தையும் விட பெரிய ஆளு, நம்ம யார வேணா உரிமையில பேசலாம், யார வேணா உரிமை எடுத்து வாடா போடான்னு பேசலாம், யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு வகையான மனநோய்க்கு ஆட்பட்டிருக்கா. ஏய், உனக்கு வெக்கமான சுடுசன்னா எதுவுமே இல்லையா? கன்னிகா ஸ்டோர்ல கிடைக்கும், காக்குல வாங்கி இன்னைக்கு சோறுட்டி கிளிக்கலாம், வழக்கு போடலாம், விடிய விடிய என் பிள்ளைகளை சிறையில் வைக்கலாம். உங்களை எல்லாம் நான் குறித்து வைத்திருக்கிறேன். ஒரு தாள் போட்டு ஒரு ஏடு போட்டு நான் பல பேரை அன்போடு வேண்டுகிறேன். என்னிடத்தில் அதிகாரம் வருவதற்கு முன்பு நீங்கள் இறந்து போகிறீர்கள். இல்லை என்றால் உங்களை கொன்று அந்த கொடைப்படியை நான் ஏற்க வேண்டியது வரும். இறந்து போய் என்னல சிரிக்கிறீங்க? பயமா இல்ல? பயமா? எனக்கா பயம் வந்து நீங்களும் உங்களை தூண்டி விட்டவங்களுக்குனால நான் எதற்கும் துணிந்தவன்ல. என்னிடத்தில் அதிகாரம் வருவதற்கு முன்பு நீங்கள் இறந்து போகிறீர்கள். இல்லை என்றால் உங்களை கொன்று அந்த கொடைப்படியை நான் ஏற்க வேண்டியது வரும். இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும்